இந்த வருடத்தின் தை அமாவாசை 2026 வரும் ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. குறிப்பாக தை அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்று வருவது மிகவும் சிறப்பான ஒரு விசேஷம். தை அமாவாசை அன்று தர்ப்பணம் மற்றும் படையல் இடுவதற்கான நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதிகாலை 1:20 மணிக்கு ஆரம்பித்து இந்த அமாவாசை திதியானது திங்கட்கிழமை அதிகாலை 2:31 மணி வரை இந்த தை அமாவாசை திதி இருக்கின்றதால் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை புண்ணிய நதிகளில் நீராடி நண்பகல் 11:30 மணிக்குள்ளாக, அதாவது 12:01 யமகண்டம் அப்படிங்கிறதால 11:30 அல்லது 11:45 மணிக்குள்ளாக நம்ம தர்ப்பணம் செஞ்சு முடிச்சிடணும். சூரிய உதயம் முன்பு பிரம்ம முகூர்த்தம் இருக்கிறதால சூரியன் வந்த பிறகு கொடுக்க வேண்டும் என்று கிடையாது. பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வது இந்த தை அமாவாசையில் மிகச்சிறந்த புண்ணியத்தை கொடுக்கும். தை அமாவாசை அன்று படையல் இடுவதற்கான நல்ல நேரம் என்ன அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா 1:30 மணி முதல் 2:30 மணி வரை படையல் இடுவதற்கான நல்ல நேரமாக சொல்லப்பட்டுள்ளது. அமாவாசை அன்று முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து செய்யும் வழிபாடு தான் நம்ம தர்ப்பணம் அப்படின்னு சொல்கிறோம். இது ஒவ்வொரு அமாவாசை அன்னைக்கும் நம்ம செய்கிறது தான். தர்ப்பணம் செஞ்ச பிறகு வீட்டில் இலை போட்டு முன்னோர்களுக்கு படைத்துவிட்டு சாப்பிடுவது, பசுமாட்டுக்கு கீரை அல்லது அரிசி கலந்த உணவை அளிப்பது, இவை எல்லாமே தர்ப்பணத்தில் அடங்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அன்றைய தினம் தான தர்மங்கள் மற்றும் பூஜைக்கு உதவி புரிவது, உங்களால் இயன்ற உதவிகளை செய்வது மிகச்சிறந்த பலன்களை நம்முடைய சந்ததியினருக்கு தரும்.